கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாள், ஒரு புதிய மாதத்தின் 3வது நாள், மழை தூகின்ற இந்த அதிகாலை வேளை மறுபடியும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஜீவனோடும் சுகபலத்தோடும் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக நாம் பயந்து விசுவாசத்தோடு நன்றியறிந்த உள்ளத்தோடு அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். வாருங்கள். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். எங்களை நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உமது அன்பான அழைப்பை உணர்ந்து ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். ஜீவனோடும் சுகபலத்தோடும் ஆண்டவரே இந்த புதிய நாளை காணும்படி செய்து உமது கிருபையை எண்ணி பார்க்கிறோம். கடந்த இரவிலே நல்ல நித்திரையை தந்து ஒரு புதிய நாளை ஆண்டவரே நாங்கள் காண கிருபை செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளையும் வர இருக்கின்ற நமது பிள்ளைகளையும் குறித்த நேரத்திலே கூட்டி சேரும். நிறைந்த ஆன்மீக சந்தோஷத்தை தாரும். முகநூல் வாயிலாக பின்பு இணையதள வாயிலாக தங்களை இழைத்துக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆட்கொண்டு ஆசீர்வதியும். குறைகளை பொறுத்து கொள்ளும், குற்றங்களை மன்னியும். இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்திலே ஆரம்ப ஜபமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜபங்கேடும் நல்ல பிதாவே, ஆமேன். காலமே தேவனை தேடு, 24வது பாடல். காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை
139 சங்கீதம் முதல் 10 வசனங்கள். கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் நடப்பதையும் படைத்திருப்பதையும் நீர் சோதித்தருகிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு நன்றாக தெரியும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். உமது ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உமது சந்நிதியை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் அருணோதயத்தின் செட்டைகளை எடுத்துக்கொண்டு சமுத்திரம் கடையார்ந்தங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் அது கரமிலே நடத்தும். உமது வலது கையை பிடித்து தாங்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போதும் சதா காண இருக்கிறபடியே. ஆமேன். சபையை அமர்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31 முதல் 39 வசனங்கள் வரை. ரோமர் 8, 31 முதல் 39 வசனங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 39 முடிய. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்றார் என்பதே. அன்பானவர்களே, முதல் வேதபாடம் வாசித்து முடிந்தது. 2வது வேதபாடமாக யோவான் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். ஜான் காஸ்பல் 6th chapter, first 9 verses. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் என்ற கலிலேயா கடலில் அக்கறைக்கு போனார். அவர் நோயாளிகளிடத்தில் செய்து வந்த அடையாளங்களை திரளான ஜனங்கள் கண்டு அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையில் ஏறி அங்கே தம்முடைய சீஷரோடு உட்கார்ந்தார். அப்பொழுது பஸ்கா என்னும் யூதருடைய பண்டிகை சமீபித்திருந்தது. இயேசு தமது கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடம் வருகிறதைக் கண்டு, இவர்கள் சாப்பாட்டுக்கு அப்பங்களை நாம் எங்கே வாங்கலாம் என்று பிலிப்புவை கேட்டார். அவனை பரீட்சிக்கும்படி இப்படி கேட்டார். தாம் செய்ய போகிறது இன்னது என்பது அவருக்கு தெரியும். அதற்கு பிலிப்பு, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொள்வதற்கும் 200 தாராணியத்துக்கு அப்பங்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவர் சீஷரில் ஒருவன், சீமோன் பேதுருவின் சகோதரன் அந்திரேயா, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, இத்தனை பேருக்கு அவைகள் எம்மாத்திரம் என்று அவரிடத்திலே சொன்னான் என்பதே.
வாசிக்க வேண்டிய இன்றைக்கான வேத பகுதியும் வாசித்து முடிந்தது. மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை சில விசுவாச பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமர இடத்தில் பிறந்து பொந்துவின் பாத்தியில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை ஆண்டவர் கூட்டி சேர்க்கிறார். ஒவ்வொரு நாளும் படிப்பினைகள் பாடங்கள் நமக்கு தருகிறார். அதை நம்மளுடைய வாழ்க்கையிலே பயனுள்ளதாக்கி கொள்ள பிரயாசப்படணும். கொஞ்சமேனும் அது நமக்கு வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள் துளிர்விட வேண்டும். பிரியமானவர்களே, அந்த வகையில் கடவுள் இன்று நமக்கு தருகிற படிப்பினை எது? 9வது வசனம், 6-9. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். அப்பா, என்ன படிப்பினை சொல்லுகிறேன்? என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக சரியாக ஒரு புரிதலோடு நான் இங்கிருந்து கடந்து செல்ல எனக்கு கிருபை செய்யும். நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக பலன் தர ஆண்டவர் அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, லிட்டில் இஸ் மச் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். சின்னது தான், ஆனால் கடவுள் கரத்தில் அது எவ்வளவு வல்லமையாய் வெளிப்படும் என்பதற்கு அநேக உதாரணங்கள் இருக்கின்றன. அன்பானவர்களே, கடவுள் ஒரு நாளும் நம்மை பார்த்து God is not asking how much do you have, அந்த கேள்வியை நமக்கு வைக்கிறதே இல்லை. ஆனா will you place what you have into my hand, அதுதான் நமக்கு படிப்பினையாக பாடமாக இன்று நமக்கு காண்பிக்கிறார். அன்பானவர்களே, ஒரு லிட்டில் கேர்ள், ஒரு சின்ன பொண்ணு she was walking home from school with lunch box. அவள் லஞ்ச் பாக்ஸில் ஸ்லைஸ் பண்ண 2 பிரெட்டை அவங்க அம்மா கொடுத்து அவள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியில் அவ on the way she met homeless women sitting by the roadside. அந்த கார்னரில் அப்படியே ஒரு பெண்மணி உட்கார்ந்துருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழி. ஆனால் அந்த அம்மா முகத்தை பார்க்குறா அந்த பிள்ளை. அந்த அம்மா தோற்றமே பரிதாபமாக இருக்கிறது. முடியெல்லாம் கலைந்து, சில சாரியில் சில பாகெல்லாம் கிழிந்து, கொஞ்சம் ஒரு அழுக்கு தோற்றத்தோடு அப்படி சோகமாக கண்களை வைத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த பாப்பாவை பார்த்து அவங்கள பார்த்தோடனே நின்றுட்டு அவங்க முகத்தை பார்த்தா ரொம்ப பசியோடு இருக்கிற மாதிரி இவளுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம். அந்த ப்ரெட்டில் ஒரு ஸ்லைஸ் பிரெட்டு, 2 ஸ்லைஸ் பிரெட் அம்மா கொடுத்துருந்தாங்க. 2 ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து அந்த அம்மா கையில் நீட்டின உடனே அது கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த பிள்ளையோட கண்ணீரோட அந்த குழந்தைட்ட அதை வாங்குது. உடனே அந்த பிள்ளை டாட்டா சொல்லிட்டு சியூ சொல்லிட்டு அப்படி கிளம்புறா. ஸ்கூலுக்கு போகிறா. ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆன உடனே வீட்டில் வந்தோடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, எப்படி நீ சாப்பிட்டியா, டு யூ ஹேவ் யுவர் லஞ்ச்
அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வழக்கமாக கேட்குற மாதிரி உடனே அந்த பாப்பா பதில் சொல்லுது பாருங்கள் அம்மாட்ட, அம்மா சாப்பிட்டேன், டுடே மை பிரெட் டேஸ்டட் மச் பெட்டர். எனக்கு இன்னைக்கு உள்ள கொடுத்து நீ ஸ்லைஸ் கொடுத்த அது ரொம்ப டேஸ்டாக இருந்தது அப்படின்னு அந்த குழந்தை அவங்க அம்மாட்ட சொல்லுது. பிரியமானவர்களே, எப்படி அவங்க அம்மா கேட்குறாங்க, எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் ஐ ஷேர்ட் இட். அதை நான் ஒரு வயதான அம்மா போகிற வழியில் ஒருத்தருக்கு உட்காந்துருந்தாங்க, அதை அவங்க பார்த்த உடனே பசியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு, நான் கொடுத்தேன். எனக்கு என்னமோ அதனாலவே நான் மத்தியானம் சாப்பிட்ட அந்த கொஞ்சம் லஞ்சு எனக்கு டேஸ்டாக இருந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு பதில் சொல்லிச்சான். பிரியமானவர்களே, she discovered beautiful secret. அந்த அம்மா அந்த குழந்தையை வாரி அணைத்து முத்தமிட்டார்கள் என்று அந்த இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சின்ன பொண்ணு, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். நம்ம பார்த்த காஸ்பல் லெசன்ல இங்கே ஒரு பையன் இருக்கிறான், கன்வே த சிமிலர் மெசேஜ். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அன்பானவர்களே, திரளான ஜனங்கள் ஆண்டவரை நெருக்கி கொண்டு வந்தார்கள். அந்த மக்களை பார்த்த உடனே ஆண்டவருக்கு அந்த சின்ன பொண்ணு மனதுருகிற மாதிரி ஒரு ஏக்கம், ஒரு மனதுருக்கம். சீடர்களை கூப்பிட்டு கேட்குறாரு, அவங்களுடைய மைண்ட் செட்டை அறியணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறாரு. இவ்வளோ பேருக்கு, ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சு, நைட்டு வந்தாச்சு, இப்போ போனால் அவங்க வீட்டில் போய் எப்படி அப்படிலாம் தெரில, ப்ரிப்ரேஷன் ஆகலாம் தெரில, சாப்பிட்றது இது ரைட் டைம், அவங்கள சாப்பிட்டு அனுப்பணும் அப்படின்னு கடவுளுக்குள்ள இயேசுக்குள்ள ஒரு மனசு. அவர்கிட்ட பிலிப்புகிட்ட கேட்குறாங்க, எப்படி இதுக்கு உள்ள சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதில் ஒரு வார்த்தை நீங்கள் கவனிங்க, என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் முன்னமே தெரிந்து வைத்திருந்தார், அவர் அறிந்து வைத்திருந்தார். ஆனால் பிலிப்புவை கேட்குறாரு. கேட்ட உடனே அவங்க சொல்கிறாரு, உடனே கணக்கு பண்ணுறாரு, இத்தனை மக்களுக்கு சாப்பாடுக்கு நம்ம 200 தினாரி இருந்தாலும் பத்தாதே, மெட்டீரியலிஸ்டிக்காக பார்க்குறாரு, அவள் முடியாதே அப்படின்னு கேட்குறாரு. அன்பானவர்களே, அந்த தருணங்களிலே ஆண்ட்ரூ எப்போதுமே ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட். ஆண்ட்ரூ யாரு? ஆண்ட்ரூ பேதுருடைய சகோதரன். பேதுருவையே இயேசுகிட்ட கூட்டிட்டு காட்டினது யாரு? ஆண்ட்ரூ தான். அப்படிதானா? ஜான் 1 அதிகாரம் 43, 42, 43 படிங்க, மறக்காத இருக்கும். ஜான் 1, யோவான் 1. அன்பானவர்களே, பின்பு அவனை இயேசுவின் இடத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்தான். பேதுருவையே ஆண்டவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி இயேசு பேதுருவை காண்பதற்கு வழி செய்தவன் இந்த ஆண்ட்ரூ. இவருடைய அந்திரேயா, இவருடைய வேலையே யாரையும் கடவுள்கிட்ட கொண்டு காட்டுறது தான், இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது. அது பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஆளை நீங்கள் வா அப்படின்னு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அது பெரிய விஷயம். அப்படி சில பெக்குலியர் கேரக்டர்ஸ் இருக்காங்க. பிலிப்பு, ஆண்ட்ரூ, இவங்கெல்லாம் இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணுறவங்க மக்கள். 2-3 உதாரணம் இருக்கு. அந்திரேயா, அந்த அந்திரேயா ஆண்டவரிடத்திலே இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையிலே 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்றான். ஆனால் அவைகள் இவர்களுக்கு அப்படிதானா, அவன் கையில் 5 வார்கோதுமையும் அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, இத்தனை பேருக்கு அவைகள் எம்மாத்திரம் என்று அவரிடத்திலே சொன்னான். பிரியமானவர்களே, கடவுள் எல்லாரையும் புல்தரையில் அமர சொல்லி அவருக்கு மனசில் திட்டம் வைத்திருந்தார்.
5 அப்பமும் 2 மீன்களும் கடவுளுடைய கரத்தில் போன பிறகு, அன்பானவர்களே, சீடர்கள் எல்லாம் எப்படி பார்த்தாங்க? அது 5 அப்பமும் 2 வார்கோதுமையும், அப்படிதான் சீடர்கள்லாம் பார்த்தாங்க. எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாருக்குமே போதாதே அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருடைய மனதிலும் இருந்தது. அன்பானவர்களே, என்ன இருக்குதோ அதை நம்ம கடவுளுடைய கரத்தில் கொடுக்கும்போது அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக மாறுகிறது பாருங்கள். அன்பானவர்களே, லிட்டில் இஸ் ஆல்வேஸ் எனஃப். கொஞ்சம் என்பது நமக்கு போதுமானது. எப்போ போதுமானது? when God part of it. எப்போதுமே அந்த சிந்தனை உங்களுக்கும் எனக்கும் வேணும். அன்பானவர்களே, அழகா இன்னொரு டெக்ஸ்ட் படித்தோம். அதில் பவுலடிகளார் அழகான வார்த்தையை வைக்கிறார். நத்திங் கேன் செப்பரேட் அஸ் ஃப்ரம் லவ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் அன்புக்கு முன்னால் எதுவுமே பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். சின்ன விஷயம், சின்னதா இருக்கிறது, எதுவாக இருந்தாலுமே கடவுள் கரத்திலே இருக்கும்போது அது பெரிதாக, ஆசீர்வாதமாக, அது முழுமையாக மாறும், அதிசயமாக மாறும். அன்பானவர்களே, ஈவன் இன் த டைம் ஆஃப் ஹங்கர், சஃபரிங், ஹார்ட்ஷிப், இதெல்லாம் நீங்க ஒரு நாள் நினைக்க கூடாது. கடவுள் கரத்திலே கொடுத்தால், கடவுள் கரத்திலே இருக்கும்போது ஷேர் வாட் யூ ஹேவ். அன்பானவர்களே, உங்க கையில என்ன இருக்கோ அதை கடவுள்கிட்ட கொடுத்தா கடவுள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக கடவுள் மாற்றுகிறார் என்பதை இதோ இந்த படிப்பினை மூலமாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். வாட் a little gift today. நான் ஷேர் பண்றதுக்கு என்ன இருக்கிறது? என்னுடைய நேரமா? ஒரு சின்ன விஷயத்தில் கூட நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மாதிரி ஷேர் பண்ணலாம். நம்முடைய ஸ்மைல், அவர் டைம். சிரிக்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்தது, தெரியுமா? மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்தது. ஆனால் அன்பானவர்களே, ஆண்டவர், நான் கடவுளுக்காக என்னுடைய சின்ன கிஃப்ட் எதை கொடுக்க முடியும் இன்னைக்கு? என்னுடைய நேரத்தையா, என்னுடைய புன்னகையா, என்னுடைய தாளந்தையா, மை ஹெல்பிங் ஹேண்ட், என்னுடைய உதவும் கரங்களையா, ஏதாவது ஒரு சின்ன உதவி, சின்ன காரியம். பிரியமானவர்களே, அது பெருக்கமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். சம்டைம் வி ஃபீல் லிட்டில். ஆண்டவரே, லிட்டில் ஸ்ட்ரென்த், என்னிடத்தில் பலன் இல்லை ஆண்டவரே, ஆனாலும் நான் கடந்து வர்றேன் ஆண்டவரே. என்னிடத்தில் லிட்டில் மணி, கொஞ்சம் தான் பைசா இருக்கு ஆண்டவரே, ஆனாலும் அதை நான் காணிக்க போடுறேன் ஆண்டவரே. என்னிடத்திலே கொஞ்ச நேரம் தான் என்னால் செலவு பண்ண முடியும், ரொம்ப நேரம் உட்கார முடியாது ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். கொஞ்சம் நம்பிக்கை தான் இருக்கு ஆண்டவரே, ஆனாலும் உம்மை நம்பி நான் வர்றேன். லிட்டில் ஸ்ட்ரென்த், லிட்டில் மணி, லிட்டில் டைம், லிட்டில் ஹோப், எவ்ரிதிங், நத்திங் கேன் செப்பரேட் அஸ் லவ் ஆஃப் கிரைஸ்ட். அந்த மனதோடு, அந்த உறுதியோடு நீங்களும் நானும் இருப்பேன் என்றால் நல்லா புரிஞ்சுக்கங்க. never allow God empty hand. நம்ம வெறுமையாய் அவர் விடுகிறது அல்ல, நம்ம சாதாரணமாக நம்மளை ஆண்டவர் விடுகிறது அல்ல. நம்ம ஆண்டவர் அற்புதமும் ஆச்சரியமும் செய்கிற ஆண்டவர். ஆனா நம்ம அவரை எப்படி புரிகிறோம்? நம்ம எந்த விதத்திலையும் அட்டெம்ப்ட் எடுக்காம நம்ம பலவீனப்பட்டு நிற்கிறோம். லிட்டில் கேர்ள், இந்த உலகத்தை மாத்தல அவ, ஆனா அந்த ஒரு தாயினுடைய பசிய அவ அன்னைக்கு போக்குனா. லிட்டில் பாய், அவன் உலகத்தையே பெரிய மாற்றம் கொண்டல, தன்னிட்ட இருந்ததை எதுவோ அதை கடவுள் கரத்துல கொடுக்கிறதுக்கு மனமு வந்து கொடுத்தான்.
பொசசிவ் மைண்ட் உள்ள மக்கள் நம்ம இருப்பதை இழப்பதோ இருப்பதை கொடுப்பதோ ரொம்ப தயங்குவோம். சுயநலமாயே வாழ பழகிவிட்டோம். ஆனால் அவன் வைத்திருந்த ஆகாரத்தை கடவுள் கரத்திலே கொடுப்பதற்கு மனமு வந்து கொடுத்தான். பிரியமானவர்களே, மனமு வந்து கொடுத்தான். God does not expect richest people. எப்போதும் பாருங்களேன், வேதாகமத்தில் ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புள், ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள், அதெல்லாம் கடவுள் எதிர்பார்க்கிறதே இல்லை. those who are weak maybe, ஆனா கடவுள் எதிர்பார்க்கிறது ஒண்ணு. he expect generous heart, giving hand, generous heart and giving hand. இதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறாரு. இவாலுவேட் பண்ணுங்க. இந்த காலை வேளையிலே கடவுள் நமக்கு தருகிற படிப்பினை என்ன, கடவுள் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார்? let us ask ourselves. நம்மை நாமே சிந்திக்க கடவுள் அழைக்கிறார். நம்ம சின்ன விஷயம் தான் நம்ம கையில் இருக்கு, ஆண்டவரே என்ன அப்படின்னு நினச்சி கடவுள் கரத்தில் கொடுப்போம்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா மாறுது என்பதை நீங்களும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதுமே சுயநலமாக யோசிக்காமல் அந்த சிறு பிள்ளையை போல, அந்த சிறு பையனை போல தனக்கு தனக்கு என்று எண்ணாமல் தனக்கு உள்ளதை ஷேர் பண்ண அந்த சின்ன பிள்ளைகளுடைய மனநிலை இந்த பெரிய மனிதர்களுக்கு தந்து உதவும் ஆண்டவரே என்று சொல்லி கடவுள் சமூகத்திலே நாம் தன்னை தாழ்த்துவோம். இருப்பதை கடவுள் கரத்திலே கொடுப்போம். கடவுளை நம்பி இருப்போம். கடவுளுடைய அன்பை நம்மை விட்டு யார் பிரிக்க முடியும்? கடவுளுக்கும் நமக்கு உள்ள உறவை யார் பிரிக்க முடியும் என்ற மன தெளிவோடு இருப்போம். எந்த காரணமோ, அழகாக பவுல் பட்டியலிட்டு சொல்லுகிறார், எந்த ஒரு காரணமோ, அப்படிதானா? அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பஞ்சமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. உயர்வோ தாழ்வோ வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய ஜீவனோ, தேவ தூதரோ, துரைத்தனங்களோ, நிகழ்காரியங்களோ, வருங்காரியங்களோ, வல்லமைகளோ, உயர்வோ தாழ்வோ வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன். கான்ஃபிடென்ட், நிச்சயித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட மன தெளிவோடு நம்ம கடவுள் சமூகத்தில் இருக்கும்போது ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் சின்னதான், என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்று நினைக்கிற நீங்கள் கடவுளை நோக்கி பாருங்கள். கடவுள் எதிர்பார்க்கிற அந்த பெருந்தன்மையான மனது, கொடுக்கிற கரம், ஆண்டவரே எனக்கு வேண்டும், அதனால் அற்புதம் நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு வேண்டும், ஆசீர்வதியும் இந்த காலை வேளையிலே என்று சொல்லி நம்மை தாழ்த்தோம். ஆண்டவர் தாமே உங்களை இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் தேற்றி ஆசீர்வதித்து காப்பாராக. 565வது பாடல், 565வது பாடல். வழி எல்லாம் இது, அது ஜீவ வழி, வழிகாட்டிட வந்தவர் யார்? அவர் இயேசு. வழிகாட்டிட வந்தவர் யார்? அவர் இயேசு. வழியும் அவர், ஒளியும் அவர்,
எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி கண்களை ஏறெடுத்து பிரார்த்தனை செய்கிறோம். அப்பா ஆண்டவரே, என்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லையே, கொஞ்சம்தான் இருக்கிறது. ஆண்டவரே, அந்த கொஞ்சம் எனக்கு போதுமானது. கடவுளுடைய அன்பு என்னிடத்தில் இருக்கும் பட்சத்திலே, கடவுள் என் பட்சத்தில் இருக்கும் போது ஆண்டவரே எல்லாம் போதும், எல்லாம் ஆசீர்வாதம், எல்லாம் ஆசீர்வாதம். கிறிஸ்து என் பட்சத்தில் இருந்தால் என்னை குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று ஆண்டவரே பவுல் சொன்னது போல, ஆண்டவரே குற்றம் சாட்டுகிற, குறை காணுகிற இந்த உலகத்திலே நிறைவான ஆசீர்வாதங்களை தருகிறவர் நீர். பொறாமையும் எரிச்சலும் கோபமும் நிறைந்த மக்கள் மத்தியிலே ஆண்டவரே நாங்கள் எப்படி வாழுகிறது என்பதை நீர் கற்பித்து தாரும். ஆண்டவரே, இருப்பதை கொடுக்குவதனால் மகிமை வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது. நான் பலகீனமானவன் ஆண்டவரே, என்னிடத்திலே ஒன்றுமில்லை என்று நாங்கள் எங்களை தாழ்த்தும் போது நீர் உமது கரத்திலே கொடுக்கும்போது எவ்வளவாய் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துகிறீர். எங்கள் ஆண்டவர் வல்லமையுள்ள ஆண்டவர். எந்த ஏதுக்களும் எந்த ஒரு நிகழ்வும் கடவுளுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்கக்கூடாது என்பதை நிச்சயித்த பவுலை போல வாழுகின்ற மனநிலையை தாரும், விசாலமான எண்ணங்களை தாரும், விசாலமான உள்ளத்தை தாரும், கொடுக்கிற கையை ஆண்டவரை விரிவுபடுத்தும், ஆண்டவரே உதவும் கரத்தை எங்களுக்குள் மேன்மைப்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, ஆண்டவரே பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக காலை வேளையிலே அழைத்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். இருப்பதை பகிர்ந்து கொள்ள எங்கள் ஆண்டவரை பிரியமாக நடக்க ஆண்டவரே எங்களை எப்போதும் ஊக்கப்படுத்தும். ஆண்டவரே ஊக்கப்படுத்தும். எதை செய்தாலுமே அதற்கு 2 நேர்மறை அர்த்தங்களை கொடுத்து பார்க்கிற மனித பார்வையிலிருந்து ஆண்டவரே நாங்கள் ஒரு நாள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு வேண்டிய பலனை தாரும். யாரை திருப்திப்படுத்த ஆண்டவரே, யாரை திருப்திப்படுத்த முடியும் ஆண்டவரே? இந்த உலகத்திலே ஆண்டவரே உம்மை திருப்திப்படுத்துகிற பிள்ளையாக மட்டும் நான் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை எங்களுக்கு தந்து எங்கள் விசுவாச வாழ்க்கையிலே எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக செவிமெடுக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த நாளை விசேஷித்த நாளாக பார்க்கிற ஆண்டவரே பிள்ளைகளோடு உமது நேசக்கரம் இருக்கட்டும். பிறந்த நாள் என்றும் திருமண நாள் என்றும் பார்க்கிற மக்களோடு உமது கிருபை இருக்கட்டும். வயோதிகத்து நிமித்தமாக நோய்வாய்ப்பட்டு உழலுகின்ற மக்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். கால்வலி என்றும் கைவலி என்றும் தேக பலகீனம் என்றும் இருக்கின்ற நிலையிலும் ஆலயத்திலே உம்மை தேடி வருகிற மக்கள் உண்டு. அவர்களை ஆண்டவர் வெட்கப்படுத்தாதபடி வழி நடத்தும். கேட்க மறந்த எல்லா நன்மைகளையும் தாரும். குறைகளெல்லாம் பொறுத்துக்கொள்ளும், குற்றங்களை மன்னியும். இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே எமது பாதம் அணிந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை நீங்கள் தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல பாவக்கடன் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீவின் திருஷ்டித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உடையவில்லை, ஆமென். ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் துணையும் இன்றும் என்னும் சதா காலம் உங்கள் அனைவரோடு இருப்பதாக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே, ஆமேன்.